முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தீவிர முயற்சிகளின் பயனாக இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட 34 தமிழக மீனவர்களும் காரைக்காலுக்கு திரும்பினர். முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் உணவு, உடைகள் மற்றும் பல்வேறு உதவிகளை வழங்கி வரவேற்றார். தாங்கள் தாயகம் திரும்ப நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சருக்கு மீனவர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்தனர். ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களைச் சேர்ந்த 34 மீனவர்கள் கச்சத்தீவு அருகே இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து கைது செய்தனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்த மீனவர்களை விடுதலை செய்ய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டதை அடுத்து தமிழக மீனவர்கள் 34 பேரை இலங்கை அரசு விடுதலை செய்தது. இலங்கையில் உள்ள மன்னார் மற்றும் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் மீனவர்கள் ஆஜர்படுத்தப்பட்டு விடுதலை செய்யப்பட்டனர். விடுதலை செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் நேற்று காரைக்கால் துறைமுகத்திற்கு வந்தடைந்தனர். அவர்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மீன்வளத்துறை அமைச்சர் திரு டி ஜெயக்குமார் உணவு மற்றும் உடைகள் வழங்கி வரவேற்றார். 34 மீனவர்கள் அம்மாவுடைய பெருமுயற்சியால் விடுதலை செய்யப்பட்டு இன்றைக்கு தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பியிருக்கின்றார்கள். மொத்த 34 மீனவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு அம்மாவுடைய உத்தரவின் பேரிலே அரசு செலவிலேயே அவர்கள் ஊருக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இலங்கை சிறையில் வாடிய தங்களை மீட்டு தாயகம் திரும்ப நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு மீனவர்களும் உறவினர்களும் மீனவ சமுதாய மக்களும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். 6ஆம் தேதி எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இலங்கை கடற்படை கைது செய்யப்பட்டு எங்களை மீட்டு கொடுத்த அம்மாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெகதாபட்டினத்துலேருந்து தொழிலுக்கு போனோம். சிறை பிடிச்சு விட்டேன். இப்போ அங்கேருந்து அம்மா விடுவிச்சிட்டாங்க. அம்மாவுக்கு நன்றி.